மதி ரூமில் இருக்காங்க. அப்படியே ரொம்ப வருத்தமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து சுரேஷ் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மதி, ஏதாவது பிரச்சனையா என்ன, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, பிரச்சனை தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னோட வேலை போச்சுல்ல, அதுக்கு காரணமே உங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவா அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. ஆமாங்க, அதனால தான் நான் கோவத்தில் போய் உங்கள் மாமாவை அவங்க வீட்டில் திட்டிட்டேன். அதனால் ரேவதி அக்காவை அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சுரேஷ் அப்படியே ஷாக் ஆகுறாரு. மதி, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடுச்சு. அவங்க எல்லாருமே என்ன தான் திட்டுறாங்க. உன்னால தான் வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்குது. நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வேணும்னு எதுவுமே பண்ணலைங்க. என்னோடய வேலை போனதுக்கு அந்த கோவத்தில் தான் நான் போய் பேசினேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. புரியுது மதி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானே. பாரு, அக்கா வீட்டில் வந்து இருக்காங்க. ஏன் மதி நீ இப்படி இருக்க? உனக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் இருக்க என்கிட்ட யார்கிட்டையும் நீ சொல்லவே மாட்டியா? நீயே முடிவு எடுத்துருவியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது மதி, புரிஞ்சுக்கோ. இது ஒரு குடும்பம். நம்ம எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு உடனே பேச முடியாது. ஏன்னா அக்கா அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அது ஏன் உனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல விடு, தெரியாமல் தானே பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சுரேஷ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. என்ன இவர் அமைதியாக இருக்கார், ஒன்றும் புரியலையே. கோவத்தில் எப்போவுமே கத்திக்கிட்டே இருப்பார், ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. இவர் சாஃப்டானவரே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து வராங்க. வந்து நடந்த எல்லாத்தையுமே மலர்கிட்ட சொல்கிறாங்க. சுரேஷ்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா மதி, சொல்லிட்டியா? உடனே அவன் ரொம்ப கோவப்படுவானே, உன்னை திட்டினானா அப்படின்னு கேட்குறாங்க. அது தாங்க இல்லை, அவர் என்னை திட்டவே இல்லை, என் மேலே அவர் கோவப்படவே இல்லை. என்ன காரணனே தெரியல, பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சுரேஷா அப்படி பண்ணுறான்? பரவாயில்லையே, நல்லவனாக மாறிட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அப்படியே ரேவதி யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, சுரேஷ்க்கு மதி கூட வாழணுன்ற அந்த எண்ணம் வந்திருக்கு. அதனால தான் அவன் எல்லாத்துக்குமே அடங்கி போகிறான். வேறு எந்த காரணமும் கிடையாது. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல, மதியை நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. கண்டிப்பாக மதி வந்துட்டு நல்ல பொண்ணு தான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால தான் அவன் அனுசரித்து போகிறான் போல இருக்குது அப்படின்னு ரேவதி மனசுலேயே நினைக்கிறாங்க. நீங்கள் என்னங்க, நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல மதி, சுரேஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன், நீ அவனை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுன்னு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது என்னவோ உண்மை மாதிரி தான் தோணுது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன மதி, புரிஞ்சுக்கிட்டியா உங்கள் வீட்டுக்காரர், சூப்பர் அப்படின்னு மலர் சிரிக்கிறாங்க. என்ன எல்லாரும் சிரிச்சிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன, குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏய் என்ன மதி, கல்யாணம் ஆகிடுச்சு, உன் வீட்டுக்காரு உனக்கு குழந்தை எப்போ பிறக்க போகுதுன்னு கேட்குறது எல்லாமே சாதாரண விஷயம் தானே, இதுக்கு நீ ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் நானும் அவரும் புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கு நிறைய டைம் வேணும், புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் வாழணும்னு தோணணும். இதெல்லாம் நடக்க ரொம்ப டைம் எடுக்குங்க. இப்போ நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறதாவே இல்லை. எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமே வேலை தான். ஃபஸ்ட்டு எனக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, ஆனால் நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இல்லை? வேலை கிடைக்கும் போது கிடைக்கும், அதுக்காக நீ இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நீ புரிஞ்சுக்கோ, சீக்கிரமாகவே நீங்கள் சேர்ந்து நல்லா வாழணும், அதை நான் பார்க்கணும். என் வீட்டுக்காரர் அப்படியே வயிறு எறிஞ்சே செத்துருவார் தெரியும்ல அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே லட்சுமி வராங்க. என்ன 3 பேரும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்மா, போர் அடிக்குதுமா, ரூம்குள்ளேயே இருக்க முடியாது, அதனால தான் நான் அண்ணி கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். நீ ஏம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இங்கே பாரு ரேவதி, ரொம்ப நாள் இங்கே இருக்கணும்லாம் நீ நினைக்கவே நினைக்காத, உன்னோட புருஷ வீட்டுக்கு போகணும்னு நினை, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, எப்போ பார்த்தாலும் அவரை ஏமா நீ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க, நான் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் அதுக்காக சொல்லலடி, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் வீடு தான் எல்லாமே, அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. தெரியுதுமா தெரியுது, கொஞ்ச நாள் கூட இங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியல, அதுக்குள்ளே உன் புருஷன் வீட்டுக்கு போ, எப்போ போவேன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஏய் அதுக்காக சொல்லலடி, புருஷ வீட்டில் இருக்கிறது தாண்டி பெருமை, இங்கே இருக்கிறதுலாம் ஒன்றும் பெருமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நாளைக்கு நான் போகிறேன் சரியா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறேன்னு கோவப்படாத ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் கோவம்லாம் படலம்மா. சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேவதி போகிறாங்க.
வேலையை பாரு மலரே, சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் பாரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மதி, இதுக்கு முன்னாடி நீ பண்ண எந்த தப்பும் இனிமேல் பண்ணிடாத சரியா. என் பொண்ணை ஒரு வழியாக வீட்டுக்கு வர வச்சுட்ட, சரியா. இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்காத. எதுவாக இருந்தாலும் வீட்டில் நாங்கள் பெரியவங்க எல்லாரும் இருக்கோம், எங்ககிட்ட கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் செய், உன் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அத்தை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்ன மதி இப்படி மிரட்டுறாங்க உன்னை? வேறு என்ன பண்ணுறது, நான் தான் அவங்க மாப்பிள்ளையை போய் திட்டிகிட்டு வந்துட்டேன்ல, அதனால் அந்த கோவத்தை அவங்க ஏன் மேலே காட்டுறாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, ஆனால் நீ ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மதி, சூப்பராக இருக்குது தெரியுமா. ஆனால் நீ இப்படி சாஃப்டாலாம் பேச மாட்டியே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ரொம்ப கோவமாக பேசுவேன், இப்போ எல்லாமே சூப்பராக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. எப்போ பார்த்தாலும் நான் கத்திக்கிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நான் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, சான்ஸே இல்லை, நல்லா மாறிட்டே நீ, சுரேஷ்க்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு என்னவோ தோணுது நீயும் சுரேஷும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதையே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்படியே லேப்டாப் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து மறுபடியும் சுரேஷ் வராரு. அப்படியே பார்க்குறாரு. என்ன வேலை ஏதாவது உனக்கு கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ஒரு இடத்துல வர சொல்லியிருக்காங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, உனக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், ஏன்னா உனக்கு டேலண்ட் இருக்குது, ரொம்ப நல்லா நீ வந்துட்டு எல்லாருக்கும் டீச் பண்ணியிருக்க, ஸோ கம்பல்சரி உனக்கு வேலை கிடச்சிடும், நீ கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு வேலை கிடச்சிடும்னு எனக்கே தெரியுங்க, என்ன அது கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போகிறாரு. ஐயோ, எப்படியாவது இன்டர்வியூக்கு போகணும், வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அழகாக பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து அப்படி பேசிகிட்ருக்காங்க. பாக்கியராஜ் இங்கே வா அப்படின்னு உங்கள் அப்பா கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா என்ன? இங்கே பாரு பாக்கியராஜ், நான் உங்ககிட்ட சொல்கிறத பொறுமையாக கேளு. ரேவதியை நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், அதுதான் நல்லது. இங்கே ரேவதியை ரொம்ப நாளாக வச்சுக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, ரேவதி யாரோ இல்லைப்பா, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எதுக்காக அனுப்பணும்? நீங்கள் ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் அடிச்சிருக்காருப்பா, தவணையில் அவ்வளோ பெரிய காயம் இருக்குது, உடனே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அப்போ அடுத்தடுத்து பெரிய தப்புலாம் அவர் பண்ணுவார்ப்பா, அது ஏன்ப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டுது அப்படின்னு பாக்கியராஜ் பேசுகிறாரு. இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ரொம்ப நாளாக இங்கே வச்சுக்க முடியாது, புரியுதா. என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் வாழணும், அவரை கூப்பிட்டு பேசலாம், அவர் தான் மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்டு போயிருக்கார்ல, இதுக்கு மேலெலாம் மறுபடியும் அவர் ரேவதி அடிக்க மாட்டார், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, நான் சொல்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, ரேவதியை அங்கே அனுப்ப எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பாக்கியராஜ் போகிறாரு. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போகிறான், நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பதிலே சொல்லாமல் உள்ளே போகிறான், அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. தங்கச்சி மேலே பாசம் இருக்க வேண்டியதான், அதுக்காக இப்படியா வீட்டோடு வச்சுக்கிற அளவுக்கு பாசம் இருக்குமா என்ன அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, இவங்கிட்ட பேசி நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, இவன் கொஞ்சமாவது மனசு மாறினா தானே அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி விடுங்க, காலையில் அவன் வருவான்ல, அப்போ நம்ம பேசிக்கலாம், எப்படியாவது பேசி நம்ம இங்கேருந்து ரேவதியை அனுப்புறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்கிறாங்க. அங்கேருந்து வராங்க. அத்தை, உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மலரே, சுடு தண்ணிலாம் வச்சிட்டியா? சரி நீயே கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துரு சரியா. என்னவோ தெரில, தொண்டை ஒரு மாதிரி கரன்னு இருக்குது, சுடு தண்ணி குடித்தாதான் கொஞ்சம் வயிறுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, இருங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு போய்ட்டு சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. எனக்கும் உடம்பை செக் பண்ணணும்னு சொல்கிறேன், எங்கே இவர் கேட்கவே மாட்டுறாரு. இங்கே பாருங்கள், எனக்கும் முடியலங்க, என்னன்னே தெரியலங்க, சாப்பிட்டா டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வயசாகுது லட்சுமி, உனக்கு அப்படி தான் இருக்கும், மற்றபடி உனக்கு நோயெலாம் வராது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, உங்களுக்கு மட்டும் நோய் வரும், எனக்கு வராதா? வயசானால் எல்லாமே வருங்க, எனக்கு உடம்பை செக் பண்ணணுங்க அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. இங்கே பாரு லட்சுமி, உனக்கு எதுவுமே வராது, காசை கறியாக்கக்கூடாது, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணால் 10,000 ரூபாய் வாங்கிடுவான், அவ்வளோ பணம் எதுக்காக செலவு பண்ணணும்? அதுக்கு நானே சொல்லிடுறேன், உன் உடம்பு நல்லா கல் மாதிரி தான் இருக்குது, நீ நல்லா இருப்ப சரியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. பாத்தியா மலரே, பாத்தியா, அவரே உலகம்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் மேலே அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை மலரே, உனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உங்களை செக் பண்ணிடலாம், அதுக்கான பணம் எல்லாமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. வேண்டாம் மலரே, நீ எல்லாம் பாக்கியராஜ்கிட்டயே கேட்டுட்டு இருக்காத. அவங்ககிட்டயே பணம் இருக்கோ இல்லையோ வீட்டு செலவெல்லாம் அவன் தான் பார்க்குறான். நான் சுரேஷ்கிட்டயே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு மலர் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. சுரேஷ் வராரு. சுரேஷே, எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் செக் பண்ணணும், நீயே பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி. என்னம்மா திடீர்னு என்கிட்ட பணம் கேட்குற? எப்போவுமே நீ அண்ணன்கிட்ட தானே கேட்ப? அண்ணன்கிட்ட தான் கேட்பேன், இருந்தாலும் அவன் நிறைய செலவு பண்ணுறான், பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நீயே பார்த்துக்கிட்டு தானே இருக்க, எல்லா செலவும் அவன் தான் பார்க்குறான். சரிம்மா நான் பணம் தரேம்மா, நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. சரிப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அங்கே வந்து சுரேஷ் வராரு. வந்த உடனே எனக்கு டைம் ஆகுது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போன உடனே பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. பாக்கியராஜ், நான் சொல்கிறத கேளு, ரேவதியை இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கார கூட அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ஏன்ப்பா நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டீங்க? இங்கே பாருங்கள், கொஞ்ச நாள் ரேவதி இங்கே இருந்தால் தான் அவருக்கு திமுரு அடங்கும், அப்படி இல்லைன்னா அவர் தலை மேலே ஏறி தான் உட்காந்துட்ருப்பார். நான் தரணியை போய் கூப்பிடும் போது கூட எதுக்கு நீ இங்கே வந்த, யார் நீ, இனிமேல் என் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாரு. மாப்பிள்ளை அப்படியா சொன்னார்? ஆமாம்ப்பா, அவர் நடிக்கிறாருப்பா, அவருக்கெல்லாம் நல்ல புத்தியே கிடையாது, அப்படி இல்லைனா ரேவதியை போட்டு இப்படி அடிச்சிருப்பாரா? நம்ம அனுப்ப வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் சொல்கிறத கேளு பாக்கியராஜ், அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு அப்படி கத்திகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பாக்கியராஜ் எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. ஐயோ மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மலர் கத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு, என்னை அடிக்க வைக்காத சரியா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ கொஞ்சம் கூட நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற. நான் அப்பாவா இல்லை நீ அப்பாவா? நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மிரட்டுறாரு. பாக்கியராஜ் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே உள்ளே போகிறாரு. மாமா என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே கை ஓங்கினது தப்பு தான் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. என்ன மலர் பேசிகிட்டு இருக்க? அப்பா தானே, அப்பா பிள்ளைய அடிக்கக்கூடாதா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்குறாங்க. இல்லை அவர் பேசிக்கிட்டு தானே இருந்தார், அதுக்குள்ளே எதுக்காக கை ஓங்குறீங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாம், பின்ன சொன்னதையே அவன் சொல்லிட்டு இருந்தா ரேவதி வீட்டோடு வச்சுக்க முடியுமா? அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப வேணாமா? அவன் பண்ணுறதுலாம் தப்பு தானே அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு தான் அத்தை, நாங்கள் எதுவுமே பேசல அப்படின்னு மலரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ரேவதி எல்லாருமே சேர்ந்து, ரேவதிக்கு அவ்வளோ கோவம் வருது, அப்படியே கத்துறாங்க. அப்பா என்னதான் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போகும்போது போகிறேன், நீ எதுக்குப்பா அப்பா அண்ணனை போய் கை ஓங்கின? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வருதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருமா, உன்னால் பிரச்சனைலாம் எதுவுமே வரல, ஆனால் நீ வீட்டுக்கு போகணும். அவன் என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறான், சொல்கிற பேச்சு கேட்கவே இல்லை, அதான் நான் கை ஓங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னதான் இருந்தாலும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கப்பா நீங்கள் அப்படின்னு ரேவதியும் உள்ளே போகிறாங்க. என்னங்க இவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு நம்ம நல்லது நினச்சா அவளே அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறா. ஐயோ கடவுளே தாங்க முடியல ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க. என்னங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, தண்ணி குடிங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நெஞ்சை பிடிச்சிக்கிறாரு. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியராஜ் சீக்கிரம் வா, அப்பாவுக்கு ஏதோ நெஞ்சு வலிக்குதான் அப்படின்னு லட்சுமி அப்படியே கத்துறாங்க. அப்படியே அதுக்குள்ளே பாக்கியராஜ் வராரு. என்னப்பா என்ன, தண்ணி எடுத்துகிட்டு பூ மலர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. என்னப்பா பரவாயில்லையா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முடியல ஆனால் அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க நான் போயிட்டு ஒரு ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வராரு. அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செக் பண்ணுறாரு. இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைல்ல, அப்பா நல்லா தானே இருக்கார் அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே அப்படியே மலர் மதி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க, என்னங்க எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், அவர் ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு பாக்கியராஜ் அப்படியே உள்ளே போகிறாரு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க லட்சுமி. ஐயோ இவருக்கு வேறு உடம்பு முடியாமல் போகுதே, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நாங்கள் 2 பேருமே வயசானவங்க, எல்லா பிரச்சனையும் எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அத்தை நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எங்கே மலர் நினைக்கிறது, ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை ரேவதி கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி லட்சுமி, அப்போ நீ மாப்பிள்ளைய ஃபோன் பண்ணி வர சொல்லு உடனே அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. அப்படியே அத்தை, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வராரு. வந்த உடனே ரேவதி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனவுடனே அங்கேருந்து வந்தோடனே வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவருக்கு ஏற்கனவே நெஞ்சு வலிக்குது, உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஆமாம் மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, சும்மா முடியல. சரி இங்கே பாருங்கள், இனிமே என் பொண்ணை எதுவும் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துக்கங்க, அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு சரியா. நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் இனிமேல் அடிக்காதீங்க. எங்கள் பொண்ணை அடித்தாலாம் நாங்கள் தாங்க மாட்டோம். ஏன்னா எங்கள் பொண்ணை நாங்கள் சின்ன வயசுலேருந்து அடித்ததே இல்லை, நாங்கள் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கினாரு, நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இனிமேல் இப்படி நடந்துக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அடித்ததே எங்களுக்கு வருத்தம் தான், இருந்தாலும் என் பொண்ணை நான் அனுப்பி வைக்கிறேன். இன்னொரு வாட்டி இப்படி ஒரு பிரச்சனை நடக்கவே கூடாது. அப்படி நடந்தால் அதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு என்னோடய கோவத்தை உங்களால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, இல்லை மாமா, அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது மாமா, நான் இனிமேல் ரேவதி நல்லா பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் மதி, நான் போயிட்டு வரேன், அண்ணி நான் போயிட்டு வரேன், அண்ணன் நான் போயிட்டு வரேன், எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகும்போதே அப்படியே தங்கராஜ் கேட்குறாரு. என்ன ரேவதி, உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. என்ன வீட்டிலேருந்து வந்தவொடனே ரொம்ப வருத்தமாக இருக்கா மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு வரத்த நினச்சி நீ சந்தோஷமாக இருக்கா மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னங்க நினைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே உங்கள் மாமியார், வாமா வா ரேவதி வந்துட்டியா, நீ இல்லாமல் வீடு பாரு எப்படி கிடக்குது பாரு, என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல, வயசாகுதில்ல எனக்கு, நல்லபடியாக நீ வந்துட்டியா அது போதும். தங்கராஜ் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டான், இனிமேல் ஒன்று அடிக்க மாட்டான் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு ரேவதி வராங்க. அம்மா அப்படின்னு ஓடி வந்து தரணி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். தரணி, ஏம்மா நீ என்னை விட்டுட்டு போன, என்னையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு தரணி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அம்மா கோவத்தில் தான் போயிட்டேன் சரியா, இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரிம்மா சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, இன்றைக்கி நானே டிஃபன் பண்ணுறேன், நாளையிலேருந்து நீ சமைச்சிரு சரியா அப்படின்னு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு ரேவதி அப்படியே உள்ளே போகிறாங்க. போன உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ரேவதி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டம்மா, இப்போதாம்மா நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, சண்டைலாம் வராமல் ஏதோ அனுசரித்து பார்த்து இரு சரியா, எப்போ பார்த்தாலும் சண்டைலாம் போட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணன் போக வேணாம்னு சொல்லியும் நான் வந்துட்டேனே, அப்பாக்காக தானே, அப்பா நெஞ்சு வலி வரா மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இது எல்லாம் உண்மையாக இருக்கா மாதிரியே தெரியலையே, அவர் எதுக்காக இப்படி நடித்து என்னை இங்கே வீட்டுக்கு அனுப்புகிறாரு, இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஐயோ கடவுளே, பிடிக்காத ஒருத்தர் கூட போய் வாழுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. பாக்கியராஜ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே ரூமில் இருக்காரு. அங்கேருந்து மலர் வராங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரேவதி அங்கே போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அப்பா வேற என்ன அடிக்க வந்தார், எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, அப்பா இது வரைக்கும் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டதே கிடையாது, என்னை அடித்ததே கிடையாது தெரியுமா, இதுதான் ஃபஸ்ட்டு. அவருக்கு நான் சொல்கிற பேச்சை கேட்கலன்னும் போது கோவத்தில் கை ஓங்கிட்டார் போல இருக்குது அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ரேவதி அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அதனால் போயிட்டா, விடுங்க பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் மனசில் போட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே ஒன்றுமே இல்லை சரிங்களா, நீங்கள் இப்போ போயிட்டு பேசாமல் படுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், இன்றைக்கி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரி மலரே அப்படின்னு போயிட்டு பாக்கியராஜ் படுக்கிறாரு. சுரேஷ் வராரு. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே மறுபடியும் லட்சுமி சொல்கிறாங்க. அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சுடா, அக்கா வந்துட்டு மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரா, அப்போ அக்கா இங்கே இல்லையா அப்படின்ற சுரேஷ் கேட்குறாரு. இல்லைடா, அப்பாவுக்கு வேறு நெஞ்சு வலி வந்துடுச்சுடா, இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைடா சுரேஷ், ஒன்றும் இல்லை, லைட்டாக கொஞ்சம் வலி, ஹாஸ்பிட்டலுக்கு பாக்கியராஜ் கூட்டிகிட்டு போனான், ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. என்னங்க இது ஒன்றுமே எனக்கு புரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.
அடுத்த நாள் காலையில் ரேவதி எழுந்துக்கிறாங்க. எப்பவும் போல் காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. டிஃபன் எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. அங்கேருந்து தங்கராஜ் வராரு, சாப்பிட்றாரு. என்னடா உன் பொண்டாட்டி வந்துட்டாளா? 2 3 சட்னி இருக்கா? இதுக்கு தானே ஆசைப்பட்ட? நான் தோசை சுட்டு கொடுத்த ரேவதி, காஞ்சி போன தோசையை கொடுக்குறீங்க, ஒரு சட்னி இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் தெரியுமா? நீ போனதை நினச்சி அவன் வருத்தப்படலை, தோசை கிடைக்கலையே, 3 சட்னி கிடைக்கலையே நினச்சி வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க. ரேவதி அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ ரேவதி, அம்மா சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரேவதி. நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் உனக்கு தெரியும்ல, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. நடிக்கிறதுக்கு இவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது, இவர் அடிச்சுக்கவே முடியாது, எப்படி நடிக்கிறாரு பாரு, இவரெல்லாம் மனுஷனா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? இன்னும் தோசை வேணுமா? நான் சுட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. பரவாயில்ல ரேவதி, ஒன்றும் வேணாம் எனக்கு, சரியா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க சமையல் ரூமுக்கு. போனோடனே அப்படியே ஒரு மெசேஜ் போடுறாங்க மலர். என்ன ரேவதி, பரவாயில்லையா? வீடு ஓகே தானா? உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி எல்லாம் ஒழுங்காக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மாமியார் கூட என்கிட்ட பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி. நான் மதி நீ 3 பேர் சேர்ந்து இன்றைக்கி வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நானா அண்ணி? ஆமாம் ரேவதி, வா, ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அத்தை, இந்த காய் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டில் இல்லை நான், அதனால் காயெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி ரேவதி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமியார். அதை கேட்டோன்னே அப்படியே ரேவதி யோசிக்கிறாங்க. இவங்க இப்படி அனுப்ப மாட்டாங்களே, நம்மளை ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டே சாவடிப்பாங்க. போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஓ, நம்ம மேலே இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மதி அப்புறம் வந்துட்டு மலர் 2 பேருமே கிளம்புறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, வாக்கிங் தான் அத்தை போகிறேன். ஏய் மலரே, வாக்கிங் போறியா? டிஃபன் இதெல்லாம் யார் பண்ணுவா? அத்தை, இன்றைக்கி சாட்டர்டே லீவு ஸ்கூல், அதனால் காஃபி எல்லோரும் குடிச்சிட்டிங்க, 8 மணிக்கு தான் நீங்கள் டிஃபன் சாப்பிடுவீங்க, நான் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர், என்ன இப்போது முன்ன மாதிரிலாம் நீ சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேற, வாக்கிங்லாம் போகிறேன்னு சொல்கிறேன். அத்தை, நான் நல்லா இருந்தால் தானே அத்தை உங்களை பார்த்துக்க முடியும், எனக்கு வயசாகுது இல்லை, நானும் கொஞ்சம் நடக்கணும் அத்தை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. என்ன மலர், கிண்டல் பண்ணுறியா? உனக்கா வயசாகுது அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, அதுக்காக இல்லை அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து ஜோடி போட்டுன்னு போகிறாங்க. இவங்க ஏங்க இப்படி இருக்காங்க? அதுவும் இந்த மதி கெடுத்து வச்சுருக்கா அந்த மலரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லட்சுமி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே புலம்பிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க ரேவதி. 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஐயோ, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எனக்கு என்னவோ நம்ம வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கு அண்ணி. ஆனால் இந்த வீட்டுக்கு போனோன்னே எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? எனக்கு அண்ணனை விட்டுட்டு வந்தது ரொம்ப வருத்தமாக தான் அண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, அதெல்லாம் யோசிக்காத, உங்கள் அண்ணன் சந்தோஷமாக தான் இருக்கார் சரியா? நேற்று மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தார், இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வராங்க. ஆமாம், வீட்டில் அம்மா என்ன சொன்னாங்க? உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் வாக்கிங் போனால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை தவிர வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. அப்பாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கார், அவர் ஏதோ ட்ராமா போட்டிருக்காரு ரேவதி, உன்னை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எனக்கும் அதெல்லாம் தெரியும் அண்ணி, அப்பா எப்போவுமே அப்படி தான், ஏன் தான் வயசானா இவங்கெல்லாம் இப்படி மாறுறாங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. சரி விடுங்க விடுங்க, வீட்டுக்கு அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? ஐயோ கடவுளே, போர் அடிக்காதீங்க, 2 பேரும் சாப்பாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போனோன்னே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போகிறாங்க. நல்லா இருக்குல்ல 3 பேர் சேர்ந்து வாக்கிங் போகிறது, உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதி, நீ வந்ததுலேருந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. நான் வெளியெல்லாம் வரேன், வாக்கிங் வரேன். ஆனால் மதி இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இட்லி சுடணும், தோசை சுடணும், அப்பாப்பாப்பா வேலை ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அத்தைக்கு அப்படியே ரொம்ப வயிற்றுச்சல், அப்படியே டென்ஷனாக இருப்பாங்க, நம்ம போய் அங்கே பார்க்கலாம் வாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, நீ ஏன் மதி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க பார்க்கலாம், எல்லாத்துக்கும் டென்ஷனாகாதீங்க, அத்தை என்ன சொல்லுவாங்களோ, என்ன கோவத்தில் இருப்பாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க, நடக்கிறது நடக்கட்டும், வாங்க போகலாம் அப்படின்னு போகிறாங்க. என்ன மலரே, வாக்கிங் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு வந்துட்டேன் அத்தை. சரி சரி, போய் டிஃபன் வேலையை போய் பாரு போ. மலரே, முன்ன மாதிரி நீ இல்லை மலர், இப்போலாம் எப்போ பார்த்தாலும் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, உங்கள் பேச்சை நான் கேட்கலையா? எப்போவுமே கேட்பேன் அத்தை, உங்களுக்கு பிடிச்ச மருமக தான் நான். சரி
டிஃபன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் அதையே பண்ணிடுறேன். அப்படியா? அப்போ நீ எனக்கு பிடிச்ச மாதிரி பொங்கல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, பொங்கல் ஒரு 2 3 சட்னி பண்ணிட்டுமா? பண்ணிவிடு மலரே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க லட்சுமி. என்னங்க, உங்கள் மாமியாரை சூப்பராக சமாளிக்கிறீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க மதி. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமான்னு கேட்டு அவங்கள ஒரு வழி பண்ணி அனுப்பிட்டீங்க. அவங்க சாப்பாட்டை பற்றி பேசினாலே அப்படியே அடங்கிடுறாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அத்தை எப்போவுமே அப்படி தான், நல்லா சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க. மற்றபடி அவங்க வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரி சரி, டைம் ஆகுது, நான் டிஃபனுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறேன். சரிங்க, நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக சூப்பராக எல்லாருக்குமே டிஃபன்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அப்படியே சட்னி சாப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படிங்க நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குனீங்க? கொத்தமல்லி சட்னி பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க, எல்லாமே ஆனால் நல்லா இருக்குது தெரியுமா? ஆனால் எங்கள் அம்மா 2 சட்னி பண்ணுவாங்க, ஆனால் அது ஓகே தான். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் கையில் சாப்பிட்டதுலேருந்து சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன மதி, என்னை புகழ்ந்து தள்ளுற போல இருக்கு. ஐயோ, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், சமையலில் உங்களை அடிச்சிக்கவே முடியாது. சொல்ல மறந்துட்டேன், எனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி சூப்பர், நீ போ, இன்டர்வியூ அட்டன் பண்ண, உனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வேலை கிடைச்சே ஆகணும். ஏன்னா நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்கிட்ட தோற்று போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு வேலை கிடச்சிடும், நீ கவலையே படாத அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிங்க, நான் போகிறேன், போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு நல்லா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் சூப்பராக கட ரெடி ஆகுறாங்க. அப்படியே சுரேஷ் பார்க்குறாரு, அவரும் ரெடி ஆகுறாரு. 2 பேருமே அப்படி இடிச்சிக்கிறாங்க. சாரி அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறார். பரவாயில்லைங்க, நானும் தான் தெரியாமல் வந்துட்டேன். என்ன, நீ இவ்வளோ காலைல சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகுற அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, இன்றைக்கி நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவர் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, ஒன்றுமே புரியலையே, இவரோட கோவம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. இவர் இப்படி அன்பாக பேசுகிறவரே கிடையாதே. நிறைய மாற்றம் வந்திருக்கு. பரவாயில்ல, இந்த மாற்றமும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மதி, டைம் ஆகுதா? சரி தான் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே இப்போ சாப்பிட வேணாம், ஏன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பானுமதி ப்ளீஸ், கொஞ்சோண்டாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க. இங்கேருந்து அப்படியே லட்சுமி பார்க்குறாங்க. ஆமாம், அப்படியே 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்காளுங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கூட இவ்வளோ பாசமாக இருக்க மாட்டாளுங்க போல இருக்குது. ஐயோப்பா, தாங்க முடியல. ஏன்னா இந்த மலர் இப்படி இருக்காளோ தெரியல, எனக்கு அது புரியவே மாட்டுது அப்படின்னு லட்சுமி கடுப்பாக இருக்காங்க. அங்கேருந்து வந்து நிற்கிறாங்க. நான் இன்டர்வியூ இருக்குது, நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் போயிட்டு வரேன்னு. போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே மதி கிளம்பிடுறாங்க. என்னங்க இவ இப்படி இருக்கா? இவ வேலைக்கு போகலன்னு யாருங்க இங்கே அழுதா? வேலைக்கு போகாமல் நான், இந்த மலர் எல்லாம் வீட்டில் தானே இருக்கோம், வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு இல்லையா? இவ மட்டும் அப்படியே வேலைக்கு போகணும்னு அப்படியே துடிக்கிறா. இவளுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது போல இருக்குது. வீட்டில் வேலைலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கல போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன தான் நினச்சிட்ருக்க லட்சுமி, நீ எதுக்காக இப்படி பேசிகிட்ருக்க? அவளுக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்கு, போகிறா. நீ எதுக்காக அதெல்லாம் தடுக்கிற? சரியா, வேலைக்கு போனால் போகட்டும், விட்டுரு, எப்பவுமே தடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். அதை கேட்டோன்னே லட்சுமி சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க திடீர்னு மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நான் மதிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. வேலைக்கு போனால் போகட்டும், நீ எதுக்காக அதை தடுக்கிறேன்னு கேட்குறேன். ஒன்று புரிஞ்சுக்கோ, வீட்டில் இருந்தால் பெரிய சண்டை தான் வந்துகிட்டே இருக்கும். உனக்கே தெரியும்ல, மதி இருந்தால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் காலில் போனால் அதோடு எல்லாமே முடிஞ்சு லேட்டாக தான் வருவாள். அப்போது கொஞ்சம் நல்லா தானே இருக்கும், வீடு அமைதியாக தானே இருக்கும். அதை பார், சரியா, வேலைக்கு போனால் போகட்டும்னு விடு, சும்மா நீ ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவங்க வீட்டுக்காரர் எழுந்து போகிறாரு. ஆமாம், இவர் சொல்கிறதும் உண்மை தான். அந்த மதி வீட்டில் இருந்தால் நிம்மதியே இருக்காது. போட்டோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டோம், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அங்கே அப்படியே எழுந்து போகிறாங்க. மதி வேலைக்கு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிடணும், கடவுளே எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடச்சிடணும். அந்த தங்கராஜ் என்னோடய வேலையை போக வச்சு இனிமேல் உனக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. இந்த வேலை கிடச்சி நான் வேலைக்கு போகிறதா அவர் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு மதி போகிறாங்க. போய்ட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறாங்க. மதி, நான் தான். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மதி அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மதி, நீங்கள் உள்ளே போங்க, கூப்பிடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. மதி எழுந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்படியே அந்த
எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் எல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, சூப்பர். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு உங்களுக்கு இருக்குது, நல்லா தான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக அந்த வேலையை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு நான் செய்கிற வேலை பிடிக்கல, அதனால நேரில் போய்ட்டு என்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க, அதனால தான் வேலையிலேருந்து என்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இங்கே கூட அந்த மாதிரி யாராவது வந்து சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஐயோ, நோ 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 நோ, அப்படிலாம் கிடையாது. எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான், எங்களை மீறி இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஓகேங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஷின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. எல்லாமே மதி சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா நீங்கள் சொல்லி தருவீங்க, உங்களுக்கு நான் வந்து ஜாப் தரேன். ஓகே, நீங்கள் ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு லெட்டர் வாங்கிட்டு போய்ட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட மதி வெளியே வராங்க. அப்பா, ஒரு வழியாக எனக்கு வேலை கிடச்சிருச்சு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே லட்சுமி அவங்க வீட்டுக்கார 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன இவ ஒரே சந்தோஷமாக போகிறா, வேலைகளை கிடச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. மலர்கிட்ட போகிறாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க. எனக்கு வேலை கிடச்சிருச்சிங்க, இன்னும் 2 டேஸில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு மதி சந்தோஷமாக சொல்கிறாங்க. மதி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உனக்கு வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு, பார்த்தியா நான் சொன்னது தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்னது தான் நடக்குது. அங்கே வந்துட்டு கேள்விலாம் கேட்டாங்க, எல்லாமே கரெக்டாக சொன்னேன், அதுக்கப்புறம் என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. சூப்பர் மதி, சூப்பர். ஜாலி தான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருங்க தரேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. மதி, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா, சூப்பர், கொடு கொடு, இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு மலருக்கு அப்படியே மலர் மதிக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் லட்சுமி இப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னதான் அங்கே நடக்குது, எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்காளுங்க, 2 பேரும் அப்படியே ஒத்துமையாக இருக்காளுங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே வந்து மதி வராங்க. வந்த உடனே அத்தை இந்தாங்க அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. எதுக்கு எதுக்கு ஸ்வீட்லாம் தர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு இன்டர்வியூவில் வேலை கிடச்சிச்சு, இன்னும் 2 டேஸில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன இவ போன உடனே இவளுக்கு வேலை கிடச்சிச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் எனக்குலாம் ஸ்வீட் வேணாம், நானே வயசாக இருக்குது, எனக்கு வேறு பிபி சுகர் எதாவது வந்துட போகுது, எனக்கு ஸ்வீட்லாம் வேணாம், பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம்தான், உனக்கு வேலை கிடச்சிச்சா அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. அவங்க மாமா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இல்லைம்மா எனக்கும் வேண்டாம்மா, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம்தான், உனக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போனோடனே சுரேஷ் இருக்கார், அவருக்கும் ஸ்வீட் தராங்க. அப்படியே சுரேஷ் பார்க்குறாரு, என்ன ஸ்வீட்லாம் தர? இல்லை, எனக்கு வேலை கிடச்சிச்சு, இன்னும் 2 டேஸில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸுங்க, எந்த காலேஜ் அப்படின்னு கேட்குறாரு. காலேஜ் நேம்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்லையே, ஒரு இன்டர்வியூலேயே எனக்கு உடனே வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது, நல்ல வேலை உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நடந்துச்சு பற்றியா அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் எவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்ருக்கேன், எங்கேயாவது கொஞ்சமாவது ஒரு அன்பாக இருக்காளா, ஒரு புருஷன் பாசமாக பேசுகிறாங்க அப்படின்ற அந்த ஃபீல் அவளுக்கு இருக்கா? சரிங்க, ஓகேங்க, எது சொன்னாலும் ஒன் வேர்டு ஆன்சர் மட்டும்தான் இவள் பண்ணிகிட்ருக்கா. இவகிட்ட எப்படியாவது நெருங்கி போகணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இவன் விலகி போகிறான், என்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டா போல இருக்கே. என்ன பண்ணுறதோ தெரியல, இவன் மனசில் நான் எப்படி இடம் பிடிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இவளை பார்த்தா கல் மனசு மாதிரி இருக்குது, இவள் அவ்வளோ சீக்கிரம் என்னை ஏற்றுப்பான்னு எனக்கு தோணலை. மாமா வேற சொல்லியிருக்காரு, நீ மதி கூட சேர்ந்து வாழு, அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ கூடலாம் யாராவது சேர்ந்து வாழ்வாங்களா? இவளைக்கிட்ட மனுஷங்க வாழவே முடியாது. சரி பரவாயில்ல, நாம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க மதி. இவர் என்ன ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கா மாதிரி இருக்குது. வேணாம், இவர்கிட்ட போய் கேட்டால் ஏற்கனவே நக்கலாக பேசுவார், நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, நமக்கு வேலை கிடச்சிச்சு, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தங்கராஜ் எவ்வளோ நக்கலாக பேசினால, உனக்கு வேலை கிடைக்காது, கிடைச்சாலும் உன்னை போக விட மாட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க ரேவதிக்கு, எனக்கு வேலை கிடச்சிடுச்சு, இன்னும் 2 டேஸில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறாங்க ரேவதி. சூப்பர் மதி, கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க.